திருவெம்பாவை பாடல் 15. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான். சீரொரு கால் வாயோவார் சித்தங்களே கூற நீரொரு கால் ஓவார் நெடுந்தாரை கள்பணிப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் மாட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாரொருவர் பூன்முலையீர் வாயாறு நாம் பாடி ஏரொருவர் பூம்புணல் பாய்ந்தாண்டேனோரெம்பாவாய். ஏரொருவர் பூம்புணல் பாய்ந்தாண்டேனோரெம்பாவாய். திருவெம்பாவை பாடல் 15 பொருள். அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே, நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள். அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள். மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவச உலகிலிருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும். அவள் விண்ணிலிருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள். சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள். அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாள் பணிந்து பாடுவோம். பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம். விளக்கம்: மாணிக்கவாசகர் சிவலோகத்துக்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனை செய்து பாடியது இப்பாடல்.